நிறைய நண்பர்கள் என்கிட்ட இந்த மாதிரி வெல்டிங் ராட்ஸ் எதனால ப்ரோ ஹீட் பண்ணி வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வெல்டிங் ராட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல பிளக்ஸ் இருக்கும். இந்த பிளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காத்துல இருக்கக்கூடிய ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கிற தன்மை உள்ளது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் ராட் இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இது வந்து ரஸ்ட் அதாவது துரு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான வெல்டிங் ராட்ஸ் வந்து நம்ம வந்து மேக்சிமம் ஒரு ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிக்கும் போது அந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். காரணம் என்னன்னா ஓவன் ஹீட்ல இதுல இருக்கக்கூடிய ரஸ்ட் அப்புறம் இதுல இருக்கக்கூடிய வந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குங்க. பொதுவா E6013 வெல்டிங் ராட்ஸை விட E7018 வெல்டிங் ராட் அப்புறம் கேஸ்டைன் வெல்டிங் ராட்ஸ் எல்லாம் வந்து ஹீட் பண்ணுவாங்க. அதாவது ஹீட் பண்ணி ஓவன்ல வச்சு அதுக்கப்புறமா வெல்டிங் அடிப்பாங்க. காரணம் என்னன்னா அதோட பிணைப்பு வந்து நல்லா இருக்கும். சோ டீப் பெனட்ரேஷன் ஆகும். வெல்டிங் வந்து எந்த விதமான தூசு துகள்களும் இல்லாதனால ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதனாலதான் வந்து வெல்டிங் ராடை வந்து ஹீட் பண்ணி வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய நண்பர்கள் வந்து வெல்டிங் ராடை வந்து டைரக்டா வந்து ஹீட் பண்ணணுமா அப்படின்லாம் கேக்குறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லி ஓவன் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம வெல்டிங் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாய்.